அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம அக்டோபர் மாதம் மேஷ லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்குங்கிறத தான் பார்க்குறோம். நம்ம இங்கே ராசிக்கான பலன் பார்க்கல, லக்னத்துக்கான பலன் மட்டுமே நம்ம பார்க்குறோம். ஏன் பார்க்குறோங்கிறதுக்கு கடந்த காலங்களில் நிறைய விளக்கம் சொன்னதுனால இப்போ நம்ம டைரெக்டாக விஷயத்துக்கு வருவோம். இந்த மாதத்தில் மேஷ லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு இந்த மாதத்தில் பண வரவு ஏதாவது இருக்கா? மெயினாக நம்ம பார்க்குறது அதுதான். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 8ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. குறிப்பாக உங்கள் லக்ன அதிபதி செவ்வாய் பகவான், அவர் உங்கள் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் லக்னத்தை பார்க்குறாரு, உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறார். அது மட்டும் இல்லை, சனி பகவானும் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறார். இது அத்தனையுமே உங்களுக்கு எதிர்பாராத பண வரவையோ பொருள் வரவையோ கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக முன்னோருடைய சொத்து இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஒருவேளை உங்களுக்கு ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி இல்லை அல்லது ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது பணம் வர வேண்டியது இருக்கா? ரொம்ப நாளாக வராமல் இருக்கும் பாருங்கள். உங்களுக்கான பென்ஷன் பணம் சில பேருக்கு வராமல் இருக்கும், பிஎஃப் பணத்துக்கு லேட் ஆகும், கிராஜுவிட்டி அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் வராமல் இருக்கும், அல்லது டிவிடெண்ட்டு வராமல் இருக்கும். இப்படி ஏதாவது ஒரு பணங்கள் வராமல் இருக்கும். அந்த பணங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறமே உங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ இந்த அக்டோபர் 17க்கு அப்புறம் அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத பொருள் வரவு, தன வரவு உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இது இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 7ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 17ஆம் தேதிக்கு அப்புறம் 3 கிரகங்கள் வர்றது உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பண வரவுகள் இருந்தாலும் அதற்கான செலவுகளும் இருப்பதற்கான வாய்ப்பு இது ரெண்டுமே இந்த மாதத்தில் இருக்குது. ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல கோச்சாரத்தில் சனி பகவான் வக்ரகத்தில் இருக்கார். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம முதலீடு பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா அந்த காரியங்கள் எதுவும் சித்தி ஆகுமா அல்லது கை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். லைஃப்பில் நீங்கள் ஏதாவது நினச்சிருக்கலாம், லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் ஏதாவது இருக்கலாம், ஆம்பிஷன் இருக்கலாம், உங்களுடைய நோக்கம், உங்களுடைய குறிக்கோள் எதுவாக இருந்தாலும் அதை செயல்படுத்துவதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் புரட்டாசி 15ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி 14ஆம் தேதி வரைக்கும் 2 தமிழ் மாதங்களை உள்ளடக்கியது. அப்படி இருக்கும்போது இந்த காலங்களில் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ, நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, லைஃப்பில் எதன் மூலமாக நம்ம முன்னுக்கு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதன் மூலமாக நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கு இந்த மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் பெரிய லெவலில் இருக்குது. இந்த வாய்ப்பை நீங்கள் பெரிய லெவலில் பயன்படுத்துகிறோம். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார், புனர்பூசத்தில். அப்படி இருக்கிறது நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இறை அருள் உங்களுக்கு, இறைவனுடைய அனுகூலம் உங்களுக்கு இருக்கும். தெய்வ சப்போர்ட் இருக்கும்போது உங்களை யாரும் ஒன்றும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, தைரியமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா உண்டு. இந்த மாதத்தில் யாரெல்லாம் உறவுகள் இருக்குது, பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வேலை நிமித்தமான எதிர்பாராத பயணம் இந்த காலகட்டங்களில் இருக்குது. எவ்வளோக்கு உங்களுடைய ஜாபில் நீங்கள் வேலையில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்ல. அத்தனை விதமான சோஷியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அல்லது யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பெரிய லெவலில் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதாவது விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த அக்டோபர் 24க்குள்ளே உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பாராத விதமாக சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அது. அப்படி இல்லைன்னா அந்த ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே உண்டு. அதுவும் இல்லாமல் யாரெல்லாம் ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலை, மேரேஜ் தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் கிட்டத்தட்ட 17ஆம் தேதிக்கு அப்புறம் திருமணத்திற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் நார்மலாக தான் இருக்கும். பெருசாக எனக்கு பிஸ்னஸில் வருமானம் வருது, லேர்னிங் வருது, பெருசாக எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்
இந்த மாதத்தில் ரொம்ப குறைவு. நீங்கள் உழைக்கணும், உங்கள் பிஸ்னஸில் ஓரளவுக்கு டெவலப் ஆகணும், அப்படி தான் இருக்க வழியே பெரிய லெவலில் கெயின் இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷன் இந்த மாதம் இல்லை. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் மேரிட்டல் லைஃப் வந்து ஓரளவுக்கு பெரிய லெவலில் ஹாப்பி மேரிட் லைஃபாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உண்டு. அதே மேஷ லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு அவர்களால் வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. அது மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் குறிப்பாக அந்நிய பாஷை பேசக்கூடியவங்க அல்லது அதர் லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க அல்லது ரிலீஜனில் இருக்கக்கூடியவங்க யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் வந்து பெருசாக எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அல்லது இம்போர்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்ல. ஒருவேளை உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால், நான் இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி உங்களுக்கு பண வரவு வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய மேஷ லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய முதலீடு பெரிய லெவலில் இந்த மாதம் இருந்தால் நல்லாயிருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்ல விதமாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அல்லது நீங்கள் ஃபர்தராக படிக்கிறதுக்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே நிறையா உண்டு. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ ஏதாவது சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது விசா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு உண்டு. ஸோ எல்லாருக்கும் இந்த மாதம் நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. இன்னொரு பக்கம் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் இருக்கார் 9ஆம் தேதிக்கு அப்புறம். இதெல்லாமே உங்களுக்கு வேலைக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பிரமாதமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். சனி இருக்கிறதுனால வேலை இருக்குது. பட் இந்த மாதத்தில் நீங்கள் வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, உங்களுடைய 5ஆம் இடத்துல கேது இருக்கிறது உங்களுடைய வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக வேலைக்கான ஒரு வாய்ப்பு பெரிய லெவலில் இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுடைய ஜாபில் கரியரில் இந்த மாதம் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ அதனால் வேலையில் அடைக்க வாசிங்க. அது மட்டுமல்ல, உங்களுடைய ஹெல்த் பாயிண்ட்லேயும் இந்த மாதம் ரொம்ப கவனம். சனி பகவான் பார்க்குறாரு. அப்படி இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஸோ இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய அதாவது எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனில் இருக்கிறவங்களும் லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம். லாபம் பெருசாக இல்லை. அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இது மாதிரி விஷயங்களில் கவனம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் இந்த மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ நல்லா வணங்குங்க. உங்களுடைய குலதெய்வத்தை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் முழு முதற் கடவுள் விநாயகர் இருக்கார் அவரை நல்லா கும்பிடுங்க. குறிப்பாக இந்த மாதம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முன்னேற்றத்தையும் நன்மையும் கொடுக்கும். நன்றி, வணக்கம்.